நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மது சார், பா வாட் அ சாங். இப்படி பாடின நீ, தேங்க்யூ சார். அமேசிங். ட்ரெஷர் எங்கேருந்தோ நோண்டி ஒரு சூப்பராக ஒரு பாட்டு கொண்டு வந்து பாடுங்க. அஃப்கோர்ஸ் அம்மா ரவுண்டுன்னு வரும்போது இந்த இமோஷன் ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து அந்த மியூசிக்கல் இன்ட்ரிகேசிஸில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்தது. ஃபார் மீ ஐ லவ்ட் இட். தேங்க்யூ சார். யா மது, சார், ரொம்ப நல்லா பாடினீங்க. பட் தேங்க்யூ சார். இந்த சாங்கை விட இந்த லிரிக்கு நீங்கள் பாடும்பொழுது, நான் தாலாட்டி வளர்த்த என் குழந்தை எனக்காக பாடிட்டு இருக்கப்புறன்ற அந்த ஃபீல், அது நீ கொடுத்த பெரிய கிஃப்ட் அம்மாவுக்கு. அதை நீ வந்து கரெக்டாக பயன்படுத்தி நீயும் அது ஃபீல் பண்ண. காட் பிளஸ். தேங்க்யூ சார். மதுமிதா, அம்மா செல்லம்மா அப்பா செல்லம்மா? அம்மா. அம்மா எதனால பிடிக்கும்? ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே நான் தான், அதனால. அம்மா எப்பயாவது அடிச்சிருக்காங்களா? இல்லை. அம்மா பயங்கரமாக திட்டின ஒரு நாளை பற்றி சொல்லுங்கள். இப்போ தான் ரீசெண்டாக அவங்க நிறையா இந்த சாமி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அங்கங்கே கோயிலுக்கு போய் பிரசாதம் பண்ணி இந்த கயிறுலாம் வந்து கட்டி விடுவாங்க. அப்போ நான் பழைய கயிறு ஒன்று அவுத்துட்டு புது கயிறு ஒன்று போடலான்னு பண்ணுறதுக்குள்ளே அவங்க கட்டின ஆல்ரெடி ஒரு கட்டின கயிறை நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டாங்க. தெரிஞ்ச உடனே ஒன்றும் ரியாக்ஷன் இல்லை, அப்படியே போயிட்டாங்க. அம்மா கிட்ட என்ன குணம் பிடிக்காது? ரொம்ப டென்ஷன் ஆவாங்க எல்லாத்துக்கும், சின்ன சின்ன விஷயங்களுக்கும். ரொம்ப 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 பிடிச்ச விஷயம், ஷீ இஸ் ஓவர் அஃபெக்ஷனேட் அண்ட் ஓவர் ப்ரொடெக்டிவ். கடைசி கேள்வி, அப்பா எப்போ கடைசியா சிரிச்சாரு? இப்பவா பா, இப்போ அது சிரிச்சிங்களே சார். சரி மது, உங்ககிட்ட ரேப்பிடாக நாங்கள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டோம். நீங்கள் வந்து தெளிவாக பதில் சொல்லிட்டீங்க. அம்மா கிட்ட கேட்கலாமா? ரேப்பிடாலாம் இல்லை, நிதானமாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். when have you felt really proud of மது? மது எனக்கு குழந்தையாக பிறந்த தருணம். ஏன்னா எனக்கு அவள் 6 இயர்ஸ் கழிச்சு தான் பிறந்தா. ஸோ அந்த தருணம் வந்து நிஜமாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. அதுதான் என் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தருணமாக நான் நினைக்கிறேன். சந்தோஷங்கிறது அவள் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்தது. அவள் எந்த வகையிலுமே எங்களை டிசப்பாயிண்ட் பண்ணதே கிடையாது.
எல்லா வகையிலுமே அவள் எங்கே எது பண்ணாலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உலகத்துலேயே மிகப்பெரிய சந்தோஷம்னா எனக்கு மது மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. when my husband. இந்த பாட்டில் கூட ஒரு 2 லைன் வரும். தோட்டம் காக்க வேலி போட்டேன். வேலி போட்டேன், உன்னை காக்க கேள்வி கேட்பேன். நிமிஷத்துக்கு ஒரு நான் அவளை ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா அவள் செக்யூர்டாக இருக்காளா இல்லையான்றதுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கா. பட் சில சமயம் அவளுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன் இப்போ பார்த்தாலும் ஏதாவது கேட்டுகிட்டே இருக்கேன்னு. அது நான் பண்ணுறது தப்பா தெரியல. பட் எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது, மதுவை தவிர வேறு எதுவுமே தெரியாது எனக்கு. ஐ திங்க் ஒவ்வொரு அம்மா வந்து அவ்வளோ நிறைய கேள்வி கேட்கும்போது பசங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் அவங்க வந்து அம்மாவா இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த they will know the emotion behind it இல்லையா? பட் இப்படி ஒரு சிரிச்ச முகம் கூடிய ஒரு அம்மா உங்களுக்கு கிடைச்சதுக்கு ஐ திங்க் யூ ஆர் ஆல்சோ வெரி லக்கி மது. எங்களுக்காக சேலஞ்ச் ஆஃப் த வீக்ல ஒரு பாட்டு பாடி எங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துறீங்க. எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அவள் ஆசைப்பட்டா நீங்கள் நான் பாடணும்னு. ப்ளீஸ் கோ அஹெட். காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன். காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன். அம்மா நல்லா தானே பாட்டாங்க மது, சொல்லுங்க. நல்லா தான் பாடுறோம். வேறு வழி இல்லை. உங்களுக்காக தான் பாடி இருக்காங்க. உங்களுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. நீங்க அவங்களுக்காக ஐ எம் ஷூர் யூ கோனா grow as a singer and அவங்கள ரொம்ப ரொம்ப நிறைய பெருமைப்படுத்த போறீங்கன்னு எனக்கு தெரியும். All the best. Thank you.